கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட மக்கள் தள்ளுமுள்ளும் மற்றும் நெரிசல் காரணமாக ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததாலும் மக்கள் கீழே விழுந்தவர்கள் மீது கால்களால் மிதித்ததாலும் 41 பேர் இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு இந்தியாவில் இதுவரை நடந்ததே கிடையாது. இது உலகம் முழுவதும் பரவி பரபரப்பையே உண்டாக்கியிருக்கு. இதை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் ஸ்கேன் செய்து பார்க்க போறோம். கரூரில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த அசம்பாவிதம் நடந்ததற்கு சதி செயல் காரணமா என்ற விவாதம் சமூக ஊடகங்கள்ல பரவி வருது. அந்த சந்தேகங்களுக்கு விடை தேடுவதுதான் இதனுடைய நோக்கம். 1. விஜய் தாமதமாக வந்தது. கரூரில் 12 மணிக்கு விஜய் பேசியிருக்கணும். ஆனால் விஜய் சென்னையில் இருந்து தாமதமாக கிளம்பி கரூரில் இரவு 7:30 மணிக்கு தான் பேசவே ஆரம்பிச்சாரு. கரூரில் ஜவுளி நிறுவனங்களில் சனிக்கிழமை சம்பள நாள். வேலை முடிந்து வந்தவர்கள், பள்ளி சிறப்பு வகுப்பு முடிந்து வந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலதரப்பினர் மாலையில் கூட்டத்திற்கு வந்திருக்காங்க. 12 மணிக்கு அல்லது அதிகபட்சம் 3 - 4 மணிக்குள் விஜய் பேசியிருந்தால் இவ்வளவு பெரிய அளவு கூட்டம் இருந்திருக்காது. 2. விஜய் வருகைக்காக 3 மணியிலிருந்து ரசிகர்கள் வர தொடங்கியிருக்காங்க. 5 மணி அளவில் வேலுசாமிபுரத்தில் சாலை நிரம்பி வழிஞ்சிருக்கு. மதியத்திலிருந்து காத்திருந்தவர்கள் சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியேற நினைத்த பெண்களால் வெளியே வர முடியவில்லை. விஜய் வருகிறார் என புதிய கூட்டம் உள்ளே வர தொடங்கியிருக்கு. விஜய் நெடுஞ்சாலையில் இருந்து வேலுசாமிபுரம் பாயிண்ட்டுக்கு வர 2 மணி நேரம் ஆகியிருக்கு. 7 மணி அளவில் தண்ணீர் இல்லாம மக்கள் மயக்கம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல தான் விஜயின் வேன் உள்ளே வந்திருக்கு. அந்த வேனுக்கு வழி விடுறதுக்காக அந்த மக்கள் கூட்டம் நகர்ந்தப்பதான் அந்த அசம்பாவிதமே ஏற்பட்டுச்சு. இரு பக்கங்களிலும் பேனர் வைத்திருந்ததாலும் அந்த இடத்தையே அது அடைச்சிருக்கு. அப்போதே நெரிசலில் மிதிப்பட தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது விஜய் வேனை விட்டு வெளியே வரவே இல்லை. அவர் வெளியில் வராததும் கூட்டத்தில் ஆர்வ மிகுதிய அதிகப்படுத்தியிருக்கு. 3. விஜய் வந்து பேசுவதற்கு முன்பே ஆம்புலன்ஸ்கள் அலர்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவர் பேச ஆரம்பித்தவுடன் 2 ஆம்புலன்ஸ்கள் உள்ள வந்திருக்கு. அதில் ஒன்று தவேக ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ். தவேக கொடியும் அதுல இருந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் தவேகவினருக்கு தெரியாமல் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. விஜய் பேச தொடங்குவதற்கு முன்பே அங்கு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தவேக நிர்வாகிகளுக்கு நிச்சயமாவே தெரிஞ்சிருக்கும். 4. விஜய் பேசும்போது தண்ணீர் கேட்பவர்களுக்கு பாட்டிலை எடுத்து வீசியிருக்காரு. மறுபுறம் தண்ணீர் கேட்டவர்கள் பக்கம் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சமூக ஊடகங்கள்ல வெளியாகியிருக்கு. அதை பார்த்தால் அங்கு ஏற்கனவே சிலர் கீழே மயங்கி விழுந்திருப்பது தெரியும். இருட்டாக இருந்ததாலும் கூட்டம் மறைத்திருந்ததாலும் அது விஜய்க்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. விஜய் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. 5. அங்கு நிலைமை சரியில்லை என்பது ஒரு கட்டத்துல விஜய்க்கு தெரிய வந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனிடம் தொடர்ந்து பேசலாமான்னு விஜய் கேட்டிருக்காரு. டாக்டர் பிரபுவை வர சொல்கிறார் விஜய். சிறிது நேரத்துல பேச்சை முடித்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து விஜய் கிளம்பி இருக்காரு. 6. பவர் கட் ஆனதா? அப்பகுதியில் குடியிருப்பவர்கள் எல்லாரும் பவர் கட் ஆகவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பிறகு இருட்டாக இருந்தது ஏன்? தவேக தரப்புல மின் விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மின்சாரம் ஜெனரேட்டரில் இருந்து வந்திருக்கு. அந்த ஜெனரேட்டர் சுற்றி தகரம் வைத்து தடுப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால தகரத்தை தகர்த்து ஜெனரேட்டர் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்குள்ள பலர் உள்ளே விழுந்திருக்காங்க. அப்போதுதான் ஜெனரேட்டரில் இருந்து வந்த மின்சாரம் கட் ஆகியிருக்கு. நெரிசலோடு சேர்ந்து மின் தடையும் ஏற்பட்டதால இருட்டில் பதற்றம் அதிகரித்து பல பேர் மேல மிதிக்கப்பட்டிருக்காங்க. யார் சிக்கி இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு ஏறி மிதித்து போயிருக்காங்க. விஜய் வருவதற்கு முன்பு மரத்தில் சிலர் ஏறினார்கள் என்பதால் சிறிது நேரம் பவர் கட் செய்தோம் என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் சொல்றாரு. அவர்களை இறங்க செய்த பிறகு மின் இணைப்பை கொடுத்தோம் என்றும் சொல்லியிருக்காரு. அப்படியே பவர் கட் செய்திருந்தாலும் அதில் திட்டமிட்ட சதி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தவேக மாவட்ட செயலாளர் விஜய் வரும்போது பாதுகாப்பு கருதி பவர் கட் செய்யணும் அப்படின்னு 26ஆம் தேதி மனு கொடுத்திருக்காரு. ஆனால் அதை கரூர் மின்வாரியம் நிராகரிச்சிருக்கு. 7.
தேவைக்க கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானா சாலை வேலுசாமிபுரத்தை விட பெரிய சாலை கிடையாது. கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே அளவுதான். ஆனா லைட் ஹவுஸ் பகுதியில் 5 சாலைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. வேலுசாமிபுரத்தில் ஒரே சாலை, சில குட்டி சந்துகள் மட்டுமே இருக்கு. இது குறித்து ஏடிஜிபி தேவாசிர்வாதம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரவுண்டானா பகுதியில பெட்ரோல் பங்க், அமராவதி ஆற்று பாலம் இருப்பதால ரிஸ்கி ஏரியா என்பதால் தான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்வதுல ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. ஆனாலும் வேலுசாமிபுரத்தில் டிரான்ஸ்பார்மர் இருக்கு. சாலையில் மக்கள் வெளியேற கிளை சாலைகள் கிடையாது. அதை ஏன் போலீஸ் ரிஸ்காக கருதவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியின் கூட்டம் வேலுசாமிபுரத்தில் சுமூகமா முடிந்ததா ஏடிஜிபி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஆனால் அந்த கூட்டம் வேறு, விஜய்க்கு வந்த கூட்டம் வேறு. அதை மனதில் வைத்துதானே ரிஸ்கை கணித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இடத்தேர்வு குறித்து போலீஸ் இன்னும் தெளிவா இதோட விளக்கத்தை கொடுக்கணும். 8. பாதுகாப்பு குறைபாடு. போலீஸே இல்லை என்கிறார்கள் அங்கிருந்த மக்கள். 500 பேரை காவல் பணியில் ஈடுபடுத்தினோம் என்கிறார் ஏடிஜிபி. விஜயும் போலீஸுக்கு நன்றி சொல்லியே பேச்சை தொடங்கியிருக்காரு. ஆனால் விஜயின் வேன் உள்ளே நுழையாமல் இருந்தபோது அங்கிருந்த கூட்டத்தை நகர்த்திய போலீசாருக்கு விஜய் நன்றி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிதான் அவருடைய பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சாரு. போலீஸில் ஒரு சிலர் சொல்லும் கருத்தையும் இதுல கவனிக்கணும். கூட்டத்திற்குள் 500 போலீஸ் நிறுத்தினால் அதுவே பெரிய கூட்டமாவே மாறியிருக்கும். அது இன்னுமே சிக்கல அதிகமாகி இருக்கும். அப்படியே போலீஸ் இருந்திருந்தாலும் இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியாது. கட்டுப்படுத்த முயற்சித்திருந்தால் அது வன்முறையாகவே மாறி இன்னும் பெரிய சிக்கல் ஆகியிருக்கும் வாய்ப்பு இருக்கு. 9. போலீஸ் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் தவேகவுக்கு மட்டும் அதிக கட்டுப்பாடுகள் விதிப்பதாகவும் தவேகவின் முக்கிய நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகிறாங்க. அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் களத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். விஜய் நாமக்கல்லிலிருந்து வரும்போது அவரது வேனை விரட்டி வந்த பல இளைஞர்கள் விபத்துக்குள்ளாயிருக்காங்க. பலர் டிரான்ஸ்பார்மரில் மின்கம்பத்தில் ஆபத்தான வகையில ஏறி நின்றுருக்காங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்த எவ்வளவுதான் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாலும் அதுல கட்சியின் பங்களிப்பு ரொம்பவே முக்கியம். மோபிலிட்டி என வரும்போது எந்த கட்சியினராக இருந்தாலும் துள்ளதான் செய்வாங்க. போலீஸை வைத்து மட்டும் அதை அடக்கிவிட முடியாது. தன் தலைவனை பாதுகாப்பதில் முதலில் கட்சி தொண்டன், பிறகுதான் போலீஸ் என்றே அனைத்து கட்சிகளும் அறியும். ஆனால் தவேகவில் மட்டுமே தொடக்கத்தில் இருந்தே கட்சியினர் அந்த ரோலை சரியாக செய்யல. கட்சியினரின் இடத்தை பவுன்சர்கள் எடுத்துட்டாங்க. போலீஸ் சொல்வதை கேட்காதவர்கள் கூட கட்சி நிர்வாகிகளோ விஜயோ சொன்னால் கேட்பாங்க. அப்படி சொல்லியும் கேட்கலை என்றால் கட்சி கட்டுப்பாட்டோடு இல்லை என்றுதான் அர்த்தம். கட்சி தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே இருக்கும் இடைவேளியும் இந்த கட்டுப்பாடற்ற தன்மைக்கு ஒரு காரணமாயிருக்கு. 10. உதவிக்கு சென்ற ஆம்புலன்ஸ்களையும் தடுத்து தவேகவினர் அடித்து நொறுக்கி இருக்காங்க. அப்படி செய்தவர்களை போலீசார் தடுத்து அடித்து விரட்டி இருக்காங்க. இங்கு வன்முறையாளர்கள் யார்? 11. செருப்பு வீச்சு நடந்திருக்கு. உண்மைதான். ஆனால் கல்வீச்சு நடந்ததா எந்த ஆதாரமும் கிடைக்கல. இவ்வளவு பேர் இருக்கும் கூட்டத்தில் யாராவது சதி செய்ய நினைத்தால் நிச்சயம் ஒரு வீடியோவிலாவது அது பதிவாகி இருக்கும். இப்போது வரை ஒரு வீடியோவும் அப்படி வெளியாகல. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு விஜய், தவேக, போலீஸ், அரசு என அனைத்து தரப்பினர் செயல்பாட்டிலும் குறைபாடு இருப்பது தெளிவாகி இருக்கு. இதற்கு பொறுப்பேற்று சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும் போலீஸுக்கும் அரசுக்கும் நிச்சயமாயிருக்கு. பொறுப்பை உணர்ந்து அவர்கள் கண்டிப்பாக பதிலளிக்கணும். அதோடு விஜய் தமிழகத்தில் பெரும் தலைகுனிவையே உண்டாக்கியிருக்காரு. படிப்பறிவு இல்லாத மூட நம்பிக்கையிலும் சாதியிலும் ஊழலும் வட இந்தியர்கள் இதை பார்த்து நம்மை எள்ளி நகையாடுறாங்க. இப்படி விஜய் செய்தும் இளைஞர்கள் அவருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்றாங்க. இது எங்கே சென்று முடிய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.